Hi, hello traders. Welcome back to Contango Academy. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Opstraங்கிற அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு அவரோட ஐடியாஸை டிப்ளாய் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு இடம் தேவை. இதுக்கு நம்ம எவ்வளவோ ஆப்ஸை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த Opstraங்கிறது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஆப்பும் கூட. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட பேர் Opstra Define Edge. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் Opstra Options Analyticsங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை எல்லா ஆப் மாதிரியும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணாலே போதும். ஆர்எல்ஸ் ஃபேஸ்புக் கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். புதுசாக வரவங்க கீழே இருக்க ரிஜிஸ்டருங்கிற இடத்துல கிளிக் பண்ணி புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை லாகின் பண்ணி பார்க்கலாம் வாங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் இதுவாக தான் இருக்கும். இதில் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை டிப்ளாய் பண்ணணும், எப்படி பண்ணலாங்கிறத இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பில்டருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பில்டர் ஆப்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது போன்ற எல்லா இண்டெக்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாக் ஆப்ஷனும் இருக்கும். நம்ம இப்போ நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ப்ரைஸான 26,052ங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃபியூச்சர் ப்ரைஸும் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ நிஃப்டியோட கரண்ட் லாட் சைஸ் என்னங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் தென் ஐவி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு டினோட் ஆகிருக்கு. ஐவி பர்சன்டேஜும் இருக்குது. இதில் நிஃப்டி ஐவி சார்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நீங்கள் என்றைக்கு ட்ரேடை பண்ணுறீங்கிறத டேட் இங்கே இருக்கும். அண்ட் தென் இந்த ஆப்ஸ்ட்ராங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இதுலேயே ப்ரீ டிஃபைன்டாக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இது புல்லிஷ்கான ஸ்ட்ராட்டஜிஸ், லாங் கால், ஷார்ட் புட், புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், கால் ரேஷியோ, பேக் ஸ்ப்ரெட், லாங் சிந்தட்டிக் ஸ்ப்ரெட்ஸ், ரேஞ்ச் ஃபார்வர்ட், புல்லிஷ் பட்டர்ஃப்ளை, புல்லிஷ் காண்டர், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. நீங்கள் அதையும் டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பியரிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. லைக் ஷார்ட் கால், லாங் புட், பியர் கால் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட், புட் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட், ஷார்ட் சிந்தட்டிக், ரிஸ்க் ரிவர்சல், பியரிஷ் பட்டர்ஃப்ளை, பியரிஷ் காண்டர், இதெல்லாம் பியரிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் தென் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸும் இதில் இருக்குது. நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாடில், ஷார்ட் ஸ்டாடில், லாங் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஜேட் லிசார்ட், ரிவர்ஸ் ஜேட் லிசார்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான ஸ்ப்ரெட்ஸை நீங்கள் தாராளமாக டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். அது எந்த மாதிரி டிப்ளாய் இருக்குங்கிறத உங்களுக்கு அதிலே டினோட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்ப்போம். அண்ட் தென் அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களாங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிப்போம். ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பைரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் 2 டிசம்பர் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 26,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இது எந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறேங்கிறத நீங்கள் இங்கே போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷனுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப்பும் பண்ணலாம் ஆர் இந்த ட்ராடவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் பை ஆர் செல்லுங்கிறத சூஸ் பண்ணணும். நான் பையை சூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டி இங்கே லாட்ஸை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே 2 லாட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது ஆப்ஷன் ப்ரைஸ் 26,200 கால் ஆப்ஷன் உங்களுக்கு 177 ருபீஸில் இருக்குது. அந்த ஆப்ஷனோட ஐவி 11.83. இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பொசிஷன் கொடுத்தா உங்கள் பொசிஷனுங்கிறது ஆட் ஆயிரும். நீங்கள் பை பொசிஷன் எடுத்திருக்கீங்க, 2 லாட்ஸ் எடுத்திருக்கீங்க, 2 டிசம்பர் 2025ங்கிற எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் 26,200ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட ப்ரைஸ் 177.95 ருபீஸ். இப்போ இந்த பொசிஷனுங்கிறது ஆக்டிவாக இருக்குது. இதோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா 28.46% இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது அன்டிஃபைன்டு. உங்களோட மேக்ஸ் லாஸ் 26,700 சம்திங். இங்கே ரேஷியோ எதுவும் பண்ணலை, ஸோ நாட் அவைலபிள்னு இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் பிரேக் ஈவென்ட்ஸ், அதாவது உங்களோட தியரிட்டிக்கலான ப்ராஃபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 26,378 ஸ்டார்ட் ஆகுது.
ஆனால் ரியல் டைமில் உங்கள் ப்ராஃபிட்டுங்கிறது மார்க்கெட் மூவ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இதில் பிரேக் ஈவன் போட்டிருக்கிறது ஒரு தியரிட்டிக்கலான பிரேக் ஈவன் தான். இப்போதைக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லாதனால டோட்டல் பிஎன்எல் வந்து ஜீரோலையும் நெட் கிரெடிட் ஜீரோலையும் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு எஸ்டிமேட்டட் மார்ஜின்னு பார்த்தா 27,000 கிட்டக்க இருக்குது. ஸோ இதோட பே ஆஃப் பற்றி பார்க்கலாம். 26,050 நீங்கள் இந்த பொசிஷனை டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் தான் இப்போ மார்க்கெட்டோட கரண்ட் ஸ்பாட் ப்ரைஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக உங்களோட பிஎன்எல்லும் சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆக உங்களோட ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த டாட்டட் ப்ளூ லைனும் டாட்டட் க்ரீன் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அது உங்கள் ப்ராஃபிட்டை சொல்லும். இந்த க்ரீன் ஏரியா உங்களோட ப்ராஃபிட்டை குறிக்குது, இந்த ரெட் ஏரியா உங்களோட லாஸை குறிக்குது. நீங்கள் எடுத்த பொசிஷன் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட்டில் தான் ப்ராஃபிட் தரும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சைட் போக உங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் இதுவே ரிவர்ஸ் ஆனால் இந்த ப்ளூ லைன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ உங்களோட லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கணும். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் உங்களோட மேக்ஸிமம் லாஸுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம்ங்கிறது மெல்ட் ஆகி உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸை கொடுக்கும். ஸோ பே ஆஃப் சார்ட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் க்ரீக்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் எடுத்திருக்க பொசிஷனோட ஐவி என்ன, டெல்டா வேல்யூ என்ன, தீட்டா வேல்யூ என்ன, காமா வேல்யூ என்ன, வேகா வேல்யூ என்னங்கிறத இங்கே உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் டெசிமல் வேல்யூலையும் பார்க்கலாம், ஆர் ருபீஸ் வேல்யூலையும் பார்க்கலாம். ஸோ இதோட டெல்டா வேல்யூ 63.58. டெய்லி இதோட மெல்ட்டுங்கிறது -1018 இருக்கும். தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா -1318. இதோட காமா வேல்யூ 0.1. வேகா 2885. நெக்ஸ்ட் பிஎன்எல். இதில் உங்களோட பொசிஷன் இருக்கும், உங்களோட என்ட்ரி ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னங்கிறது இருக்கும். நீங்கள் எக்ஸிட் ஆனால் உங்களோட எக்ஸிட் ப்ரைஸ் இங்கே வரும். ஸோ இப்போ மார்க்கெட் மூவ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆனால் இதோட வேல்யூ லார்ஜ் சைஸோட மல்டிப்ளை ஆகி உங்களோட ப்ராஃபிட் ஆனது இங்கே ஷோ ஆகும். இது பை பொசிஷனுக்கான பே ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம செல்லிங் பொசிஷனுக்கான பே ஆஃபை பற்றி பார்க்கலாம். ஒரு பொசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க, இதை சேவும் பண்ணலாம். சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜி நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். லைக் பை 26,200. சேவ் ஸ்ட்ராட்டஜி 2 கிளிக் பண்ணிங்கன்னா ரியல் போர்ட்ஃபோலியோ, பேப்பர் போர்ட்ஃபோலியோ, கஸ்டம் போர்ட்ஃபோலியோன்னு வரும். இதில் நீங்கள் எந்த போர்ட்ஃபோலியோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களால் எல்லாத்துலேயும் சேவ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சேவ் பண்ண முடியும். அது எதுவாக வேணா இருக்கலாம். டோட்டலாகவே உங்களால் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ரியல் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ராட்டஜி சேவ்டுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இங்கே என்னால் பார்க்க முடியும். இதை நீங்கள் ரியல் டைமில் ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்காங்கிறத பார்த்துக்க முடியும். இந்த க்ரீன் எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த பொசிஷன் ஆக்டிவில் இருக்குங்கிறத டினோட் பண்ணுது. இதை கிளிக் பண்ணால் என்ன குவான்டிட்டி, என்ட்ரி ப்ரைஸ் என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்ன, உங்களோட பிஎன்எல் என்னங்கிறத இங்கேயே பார்த்துக்க முடியும். இதை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் கூட பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் எதுக்கு இந்த பொசிஷனை க்ரியேட் பண்ணீங்க, ஆர்எல்ஸ் இந்த பொசிஷன் இந்த இடத்துக்கு வந்தால் நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அனலைஸ் ட்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களால் இந்த ட்ரேடை முன்ன மாதிரியே பே ஆஃபில் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ளோஸ் பண்ண விரும்புனா இங்கே க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா போதும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை எடிட் பண்ணணும், இந்த ப்ரைஸை எனக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எடிட் பொசிஷனுங்கிற ஆப்ஷனை கொடுத்தா உங்களுக்கு இந்த ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பை ஆர் செல் இதையும் மாற்றிக்கலாம். அண்ட் லாட் சைஸ் மாற்றிக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு இந்த என்ட்ரி ப்ரைஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ட்ரி ப்ரைஸை நீங்கள் டேரெக்டாக 177லேருந்து 155க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணால் உங்களுக்கு அது மாடிஃபை ஆயிடுச்சு. மார்க்கெட் நான் 155லே என்ட்ரி ஆனால் என்னோடய பிஎன்எல்ங்கிறது கரண்ட் ப்ரைஸில் 155 என்ட்ரி, இப்போ கரண்ட் ப்ரைஸ் 177. ஸோ என்னோடய ப்ராஃபிட்டுங்கிறது 3442. இது என்னோடய ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் என்னோடய பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா என்னோடய பொசிஷன் க்ளோஸ் ஆகிடும். என்னோடய பே ஆஃப் இப்படி சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இப்போது க்ளோஸ் பண்ண பொசிஷனை ரீஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு எக்ஸிட்டுங்கிற ப்ரைஸை 0 ஆக்குனா உங்களுக்கு அந்த பொசிஷன் திரும்பி ரீட்டைன் ஆயிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனோட டெல்டா வேல்யூ என்னன்னு தெரியும். தீட்டா வேல்யூ, காமா வேல்யூ, வேகா, அதாவது எல்லா க்ரீக்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் ஒன் சைடடாக போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சிமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்பாட் ப்ரைஸை பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். 1% உங்கள் மார்க்கெட் மேலே போனால் உங்களோட ப்ராஃபிட் என்ன வருங்கிறத பிஎன்எல்ல தெரியாது. இந்த ப்ளூ லைனை டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 1% மார்க்கெட் மூவ் ஆனால் 24,000ங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். 1% டவுன் ஆனால் 9,000 லாஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஐவியை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பொசிஷனோட ஐவியை நீங்கள் எத்தனை பர்சன்டேஜில் வேணாலும் மூவ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் பொசிஷனோட ஐவியோட பர்சன்டேஜ் அண்ட் எக்ஸ்பைரி டேஸ் வரையும் வெயிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். 1 டே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், 2 டேஸ் மூவ் பண்ணால் என்னவாக இருக்கும், 3 டேஸ் மூவ் பண்ணால் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் இதிலேயே பார்க்க முடியும். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். இந்த பொசிஷனை நீங்கள் டைரெக்டாக செல்லிங்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப் பொசிஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பொசிஷனை செல்லிங்க்கு டைரெக்டாக மாற்ற முடியும். அப்போ உங்களோட பே ஆஃபும் மாறும், உங்களோட மேக்ஸ் ப்ராஃபிட், மேக்ஸ் லாஸ், ரேஷியோ, பிரேக் ஈவன், டோட்டல் பிஎன்எல், எஸ்டிமேட்டட் மார்ஜின் எல்லாமே மாறும். ஓகே, செல்லிங் பொசிஷனை பற்றி பார்க்கலாம். செல்லிங் பொசிஷனில் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரீமியம் மெல்ட் ஆக தான் ப்ராஃபிட். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரையும் மார்க்கெட் டவுன் ஆக உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது பே ஆஃபில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் இந்த க்ரீன் டாட்டர் லைனும் ப்ளூ டாட்டர் லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா 70% இருக்குது. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு எங்கேயே இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது கிடச்சிரும். ஸோ உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது 23,250 rupees தான். ஏன்னா நீங்கள் செல்லருங்கிறதுனால ப்ரீமியம் ரிசீவ்டு தான் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். 155 rupees தான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இன்ட்டு லாட் சைஸ் போட்டிங்கன்னா லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டிஃபைன்டு. ஏன்னா மார்க்கெட் நீங்கள் வந்து 155 rupeesங்கிறது எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களுக்கு மேலே போகலாம். ஸோ தியரிட்டிக்கலாக உங்களோட லாஸுங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரே ஆஃபில் நல்லாவே பார்க்க முடியும். பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,355. மார்க்கெட் 26,355 கிராஸ் பண்ணுச்சுன்னா உங்களோட லாஸுங்கிறது தியரிட்டிக்கலாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மார்க்கெட் 26,355 கிராஸ் பண்ணிட்டதுனால உங்களோட லாஸுங்கிறது ஆல்ரெடி 3,442 இருக்குது. உங்களோட நெட் கிரெடிட்டுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ரிசீவ் பண்ண ப்ரீமியம் தான். நீங்கள் செல்லருங்கிறதுனால ப்ரீமியமை ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிசீவ்டு ப்ரீமியம் 23,250. இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுங்கிறத உங்களால் இங்கே பார்க்க முடியும். சேம் இங்கே உங்களால் ஸ்பாட் ப்ரைஸ், பொசிஷனோட ஐவி பர்சன்டேஜ், எக்ஸ்பைரி டே வரையும் வெயிட் பண்ணால் என்ன ஆகும், அண்ட் தென் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது செல்லிங்கோட பே ஆஃப்னு பார்த்தோம். அண்ட் தென் பிஎன்எல்ல பார்ப்போம். இப்போது என்ட்ரி ப்ரைஸ் 155, மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் 177. ஸோ இதில் 20 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 20 rupees இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களோட லாஸுங்கிறது 3,400 இருக்குது. ஸோ இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக தான் இதில் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தேவையில்லை. நீங்கள் இந்த ஆப்ஷன் செயினுங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லா எக்ஸ்பைரியும் அண்ட் தென் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுங்கிறது இங்கே தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நானே தான் இன்புட் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயினே இங்கே இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் செயினில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராடவுனில் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் எல்லா எக்ஸ்பைரியும் வந்துடும். ஸோ இதுலேயே நீங்கள் ப்ரீமியமை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ லைன் தான் ஏடிஎம்மாக ஆக்ட் ஆகும். இந்த சைடு ஐடிஎம்மாகவும் இந்த சைடு ஓடிஎம்மாகவும் இருக்கும். சேம் புட் சைடு இது ஓடிஎம் அண்ட் திஸ் ஏரியா இஸ் ஐடிஎம். இதை வச்சு நீங்கள் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா ஐடிஎம் ப்ராபபிலிட்டி இருக்கும், காலோட ஐவி, கால் டெல்டா, கால் ஓஐ, கால் எல்டிபி, சென்டரில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அண்ட் தென் புட் எல்டிபி, புட் ஓஐ, புட் டெல்டா, புட் ஐவி அண்ட் ஐடிஎம் ப்ராபபிலிட்டி. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் செயினில் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்கள் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு நியர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் போதும்னா நீங்கள் நியர் ஸ்ட்ரைக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் போய் ஜஸ்ட் ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்க ப்ரீமியம் மட்டும் இருக்கும்.
இதுவே உங்களுக்கு ஏடிஎம்க்கு ரொம்ப ஃபாரில் இருக்க ப்ரீமியமும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் ஸ்ட்ரைக்ஸுங்கிறத சூஸ் பண்ணி உங்களால் அதிகப்படியான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை இங்கே வாட்ச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டெல்டா ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இந்த டெல்டா காலமை பார்த்து டெல்டா வேல்யூவை வச்சு நீங்கள் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராங்கிறது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை நான் டிப்ளாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் எனக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிளைண்டாக ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அண்ட் தென் புட்டு ஏடிஎம் ஆப்ஷனையும் பை பண்ணுறேன். ஸோ இதோட பே ஆஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட பே ஆஃப் எங்கே இருக்குன்னா, நீங்கள் டவுன் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டர் பார்ட்லேயே இருந்தால் உங்களோட மேக்ஸிமம் லாஸுங்கிறது 31,800. மார்க்கெட் எய்தர் சைட் மூவ் ஆனிச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரெண்டு சைடும் பை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதோட பிஇபின்னு பார்த்தா 25,676. இது டவுன் சைடுக்கான பிஇபி. 26,524ங்கிறது அப் சைடுக்கான பிஇபி. இது ஒரு தியரிட்டிக்கலான பிஇபி தான். ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் என்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது அன்டிஃபைன்டு, மேக்ஸிமம் லாஸ் 31,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது. ஏன்னா நீங்கள் போத் சைடும் பை பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கு நீங்கள் எஸ்டிமேட்டட் மார்ஜின்னு பார்த்தா நீங்கள் 31,800 பே பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஸ்பாட், ஐவி, நெக்ஸ்ட்டு என்டேஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட கிரீக்ஸ் வேல்யூஸ் இங்கே இருக்கும். அண்ட் தென் உங்களோட டோட்டல் பிஎன்எல்லும் இங்கே ஷோ ஆகும். சேம் அதே மாதிரி உங்களோட பிஎன்எல்லை இந்த பிஎன்எல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு, எக்ஸ்பைரி, எத்தனை லாட் எடுத்திருக்கீங்க, உங்கள் என்ட்ரி ப்ரைஸ் என்ன, உங்கள் கரண்ட் ஆப்ஷன் ப்ரைஸ் என்ன, அதோட பிஎன்எல்ங்களும் ஷோ ஆகும். ஓகே, இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சேவ் ஸ்ட்ராட்டஜி நேம் ஸ்டாடில் பை அப்படிங்கிறத கொடுத்து சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்தா நீங்கள் எந்த போர்ட்ஃபோலியோவில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேப்பர் போர்ட்ஃபோலியோன்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட சேவ்டு மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் தென் இதை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட் ரீசெட் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொசிஷனை அப்படியே செல்லிங் பொசிஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த ஃப்ளிப் பொசிஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் எனக்கு அந்த பொசிஷன் பை டு செல்லுக்கு அப்படியே மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய பொசிஷன் ரெண்டுமே ஃப்ளிப் ஆகி செல்லிங் பொசிஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்ட்ராடில் செல் பண்ணியிருக்கேன். இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா 54%. என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது அங்கே என்னோட மேக்ஸ் லாஸாக இருந்துச்சு இல்லையா, அந்த 31,800, அது இங்கே என்னோட மேக்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். இங்கே என்னோட மேக்ஸ் லாஸ் அன்டிஃபைண்டட். ஏன்னா மார்க்கெட் எய்தர் சைட் பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா எனக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகும். பிரேக் ஈவன்னு பார்த்தா அதே மாதிரி 25,676 டவுன் சைடும் 26,524 அப் சைடும் பிஇபி. நெட் கிரெடிட், அதாவது இதில் நான் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ரீமியம் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதுதான் என்னோட நெட் கிரெடிட்டும் கூட. இதோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் செல்லிங்க்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ 2,62,000 என்னோட எஸ்டிமேட்டட் மார்ஜின். இந்த பே ஆஃபில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்கேலில் கீழே நிஃப்டியோட ஸ்கேல் இருக்கும். அண்ட் தென் சைடில் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஸ்கேல் இருக்கும். இந்த 0க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் 0க்கு கீழே இருந்தால் உங்களுக்கு லாஸும் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைக்ஸோட கிரீக்ஸ் வேல்யூவை இங்கே செக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ருப்பீஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம் ஆர் டெசிமல்ஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிஎன்எல் ஆப்ஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாத்துக்கும் சேமாக தான் ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம பில்டருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே பண்ணோம். நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே போனால் நம்ம சேவ் பண்ணிக்க பை ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அண்ட் தென் பேப்பர் போர்ட்ஃபோலியோவில் நம்ம சேவ் பண்ண ஸ்டாடில் பை ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இதை நான் வியூ பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி இங்கே என்னால் வியூ பண்ணிக்க முடியும். டீப் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அனலைஸ் ட்ரேட் கொடுத்தா என்னால் டீப் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா என்னோடய ட்ரேட் வெற்றிகரமாக இருக்குமா இல்லையாங்கிறத என்னால் பேக் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு பெரிய பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு ப்ரீமியம் கட்டி ப்ரீமியம் வேர்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸுங்கிறதுல ஆப்ஷன் சிமுலேட்டர் இருக்குது. அதை நீங்கள் இந்த மந்த்லி ப்ரீமியம் கட்டி தான் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ until then, bye from contangoacademy. Thank you.